புதுச்சேரியில் காணாமல் போன சிறுமி வீட்டின் அருகே சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். சிறுமியின் சடலத்தை எடுத்து செல்லாவிட்டால் அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்திய நிலையில் விவரங்களோடு செய்தியாளர் இளவமுதன் இணைகிறார். இளவமுதன், விவரங்கள். நந்தா, புதுச்சேரியில் இதுவரை இல்லாத அளவில் ஒரு பெரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சிறுமி காணாமல் போன விவகாரம் 4 நாட்களுக்கு பிறகு விடை தெரிந்துள்ளது. அதுவும் அந்த சிறுமி உடல் கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். இடம் முத்தியால்பட்டை சோலைநகர் பகுதியை சேர்ந்த சிறுமி ஆர்த்தி, வயது 9. இந்த பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். கடந்த சனிக்கிழமை மதியம் 2 மணி முதல் இவள் காணவில்லை. கடந்த 4 நாட்களாக போலீசார் கடுமையாக தேடி வந்த நிலையில் அவரது உடல் வீட்டின் அருகிலே 50 அடி தூரத்தில் அம்பேத்கர் நகர் வாய்க்காலில் துணியில் சுற்றப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மதியம் 2 மணி அளவில் இந்த தகவல் கிடைத்ததை தொடர்ந்து போலீசார் இங்கு பார்த்திருக்கிறார்கள். இந்த பகுதியை சேர்ந்த ஒரு சிலர் கஞ்சா அடித்துக் கொண்டு வாய்க்காலில் பகுதியில் சுற்றி கொண்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அவர்கள் இந்த சிறுமியை கடத்தி சென்று ஏதோ தவறுகளை செய்து அவளை கொலை செய்து மூட்டை கட்டி வாய்க்காலில் போட்டிருக்க வேண்டும் என்பது முதல் கட்ட விசாரணை தெரிய வந்துள்ளது. உடலை மீட்ட போலீசார் அவரை பிரேத பரிசோதனைக்காக ஆம்புலன்ஸில் ஏற்றிச் செல்ல முயன்ற போது ஊர் மக்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கடுமையாக கூடி எதிர்ப்பை தெரிவித்தனர். வாகனங்களை அடித்தும் மறியலில் ஈடுபடும் முயன்றனர். இருப்பினும் போலீசார் வலுக்கட்டாயமாக ஆம்புலன்ஸை இங்கிருந்து எடுத்து சென்றனர். இருப்பினும் பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். போராட்டத்திற்கு ஈடுபடவும் அவர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குழந்தைக்கு என்ன ஆனது என்பது குறித்து தெரிய வேண்டும், குற்றவாளிகளை கைது செய்யும் வரை பிணத்தை வாங்க மாட்டோம் என்று உறவினர்கள் ஒரு பக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். ஊர் மக்களும் இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். அதனால இந்த பகுதி சோலைநகர் பகுதி மிகவும் பதட்டமான சூழல் தான் காணப்படுகிறது. நன்றி இளவமுதன், விரிவான விவரங்களுக்கு.